ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் சமையல்காரன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சுண்டக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துப்போம். தேவையான பொருட்களை பார்ப்போம். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நண்பர்களே. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய தக்காளி. 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. சுண்டக்காய் ஒரு 200 கிராம் சுண்டக்காவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். தாளிக்க கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இதை வச்சு தான் நம்ம சுண்டக்காய் குழம்பை ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த சுண்டக்காவை நம்ம வதக்கி எடுத்துக்கணும் நண்பர்களே. வதக்கி எடுக்கும்போது அப்போ தான் அந்த சுண்டக்காயில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லு போகும், சரிங்களா? அதனால் இந்த சுண்டக்காவை முதல்ல நல்லா வதக்கி எடுத்துப்போம், சரிங்களா? சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிட்டு இருக்கு நண்பர்களே. அப்படியே வதங்கட்டும். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கணும், சரியா? அப்போ தான் நல்லா வதங்கி வரும். அந்த பச்சை வாசனை போயிட்டு பச்சை கசப்புத்தனமெல்லாம் போயிடும். அப்போ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிவிடுவோம், கிரேவியை ரெடி பண்ணிவிடுவோம், சரிங்களா? எண்ணெயை சேர்த்துப்போம் நண்பர்களே. அடுப்பை பற்ற வச்சுட்டோம், எண்ணெயை சேர்த்துப்போம். கொஞ்சம் ஆயில் சேர்த்துப்போம் நண்பர்களே. வதங்கி வரும்போது கொஞ்சம் ஆயில் சேர்த்துப்போம். ஆயில் கூட ஆயிடுச்சு நண்பர்களே. நம்ம தாளிப்பு மசாலாவை சேர்த்துப்போம். கூடவே ஆனியனும் சேர்த்துப்போம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, சுண்டைக்காய் கலர் மாறுது பாருங்கள். உங்களுக்கு தெரியும் கலர் எப்படி மாறுது பாருங்கள். நல்ல ஒரு ஒயிட் பக்குவத்தில் இது வெடிஞ்சு அதை உள்ளே இருக்கிற வெதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் வதக்கி எடுப்போம் நண்பர்களே. அப்போ அந்த கசப்புத்தன்மைக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுண்டக்காய் நல்லா வதங்கி வருது நண்பர்களே. வதங்கட்டும், இல்லை நல்லா பக்குவத்துக்கு வதங்கட்டும். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆனியனும் நல்ல ரோஸ்ட்டு பக்குவத்தில் வந்துடுச்சு, சரிங்களா? இதில் நாம் தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துப்போம் நண்பர்களே. நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுவோம் நண்பர்களே. வதக்கிட்டு அதுக்குள்ளே நம்மளுடைய சுண்டக்காய் ரெடி ஆகிடும். சுண்டக்காய் ரெடி ஆனோடனே நம்ம இதில் சேர்த்து விட்டுருவோம் நண்பர்களே. ஆட் பண்ணிவிடுவோம், சரிங்களா? நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுவோம், சரிங்களா? சுண்டக்காய் நல்லா வதங்கி ரெடி ஆகிடுச்சு நண்பர்களே. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வைப்போம். பாருங்கள், நல்ல ஒரு மாதிரி சுண்டக்காய் வதங்கி அந்த கலர் மாதிரி எப்படி வந்துருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட தக்காளி ஏகദേശம் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம மசாலாவை சேர்த்து நண்பர்களே, சரிங்களா? அடுப்பு சிம்மில் வச்சுருவோம், இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிக்கும், சரிங்களா? ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் நண்பர்களே. 3 ஸ்பூன் போட்டுக்கலாம், 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், சரிங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். மசாலா பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் நண்பர்களே. இதில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம், சரிங்களா? சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மசாலாலாம் சேர்த்துட்டோம் நண்பர்களே. இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துப்போம். ஒரு 2 கிளாஸ் தண்ணியை சேர்த்துப்போம் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்மளுடைய சுண்டக்காய் குழம்பு கொதி வந்துருச்சு. இதில் நம்ம புளியை சேர்த்துப்போம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம இது கூட சேர்த்துப்போம் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்மளோட சுண்டக்காய் குழம்பு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். புளி தண்ணியை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம். அப்பா நல்லா கொதி வந்துருச்சு. இதில் நம்ம உப்பு சேர்த்துப்போம் நண்பர்களே. ஒரு 3 ஸ்பூனு உப்பு சேர்த்துப்போம். 4 ஸ்பூன் நண்பர்களே உப்பு சேர்த்துட்டு நம்மளுடைய சுண்டக்காவை சேர்த்துப்போம் நண்பர்களே. பார்த்தீங்களா, நம்மளுடைய சுண்டக்காவை சேர்த்துட்டோம்.
மூடி போட்டுருவோம். மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுவோம் நண்பர்களே. இன்னும் ஒரு கொதிக்கிட்டோம். ஒரு மூடியை போட்டு ஒரு கொதி உரட்ட நண்பர்களே. தெரியுதுங்களா? இந்த சுண்டைக்காய் வந்து நல்ல பக்குவத்தில் வந்திருக்கு. நல்லா ஒரு கொதி விடுவோம். நல்லா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஒரு கொதி விட்டுட்டு நம்ம இறக்கி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே பார்ப்போம் நம்மளுடைய சுண்டைக்காய் குழம்பு பார்ப்போம். ரெடி ஆகிடுச்சு நண்பர்களே. நல்ல பக்குவத்துக்கு வந்துருச்சு. அந்த சுண்டைக்காய் இந்த தக்காளி வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல ரோஸ்ட் ஆகி ஒரு பக்குவத்தில் வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம் நண்பர்களே. பாருங்கள் எப்படி வந்திருக்கணும். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.